அதிமுக சார்பாக இங்கே வந்து வாழ்த்திய ஆர் உதயகுமார் சாருக்கும், திமுக சார்பாக இந்த இரவின் விழிகள் படத்தை வாழ்த்திய போஸ் விக்கெட் அவர்களுக்கும், நாம் தமிழர் சார்பாக இந்த இரவின் விழிகள் படத்தை வாழ்த்தி பேசி அமர்ந்திருக்கும் அண்ணன் கலைஞர் அவர்களுக்கும், பாஜக சேரவிருக்கும் அனைவருக்கும், இல்லை அதான் சேர போகிறாங்க மற்றவங்களாம், ஆமாம் சேரப்போ அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இது ஃபஸ்ட்டு பார்த்தா எல்லோரும் ஒரு பேச்சையும் கேட்டு அசந்துட்டேன். அதில் கதாநாயகி நீமா வாமான்னு சொல்ல அளவுக்கு ஆகிப்போச்சு. அவங்க நல்ல நடிகை நிரூபிச்சிட்டாங்க. அவங்க டேரக்டர் மாதிரி மிமிக்ரி, அவர் எப்படி பேசுவாரோ அதே மாதிரி மிமிக்ரி பண்ணாங்க பாருங்கள், அங்கேயே சிறந்த நடிகை ஆகிட்டாங்க. வாழ்த்துக்கள், நல்லா மிமிக்ரி பண்ணுறீங்க. அடுத்து கோமல் சர்மா அவர்கள், அவங்க அரசியல் தலைவர்கள் பேச வேண்டிய பேச்செல்லாம் பேசியிருக்காங்க. கலைஞர் சார் சீமான் பேச வேண்டியது அவங்க பேசிட்டாங்க. இப்போ சோசியல் மீடியா எந்தளவுக்கு கேவலமாக இருக்குது, எந்த தப்பாக யூஸ் பண்ணுறாங்க, அது எப்படி சரியாக யூஸ் பண்ணணும். உண்மையிலேயே ஒரு சினிமா விழாவில் வந்து ஒரு சமூகத்துக்கு தேவையான விஷயத்த சொல்லிட்டாங்க. நன்றி. முதல்ல பாடல் எல்லாம் ஆரம்பிச்சு மிஸ்டருக்கு வாழ்த்துக்கள். அந்த அம்மா சென்டிமெண்ட் சாங்கு ரொம்ப உண்மையிலேயே மனசை டச் பண்ணிச்சு. இசைஞானி இளையராஜா சாங்கு கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஆமாம், அந்த பாடகரும் இளையராஜா வாய்ஸு நீங்கண்ணா இளையராஜா பயங்கர ரசிகர் போல இருக்குது. ஆமாம், நல்லா இருந்துச்சு சார். ஆமாம், அவங்க இசைஞானி பாடுற மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அப்புறம் அவங்க நீங்கள் பாடின பாட்டு ஒன்று போடலை, அதை போட்டுக்கணும், நல்லா கொஞ்சம் செக்ஸியாக இருந்துச்சு. உதயகுமார் சார் ஃபீல் பண்ணார், இது இந்த படத்தில் இருக்குனாரு. ஆமாம் சார், அது போடலை அப்படின்னாரு. அது இப்போ விட்டாங்க சார், நான் கிளம்புறேன்ட்டார். அது ஃபஸ்ட்டு பேசி போனது காரணமே அவர் எதிர்பார்த்தது இல்லை இங்கே, அதனால கிளம்பிட்டார். நல்லா இருந்துச்சு சாங். ட்ரெய்லர் நான் அதை உதவிக்குனராக சேர்றதுக்கு முன்னாடி அப்போ நிறைய படங்கள் ட்ரெய்லர் தேட்டரில் போடுவாங்கள்ல. அப்படியே ஃபஸ்ட்டு இப்போ ஒரு ட்ரெய்லர் பார்த்து வியந்ததுன்னா ஊமை வெளிகள் தான். மிரண்டான், ஏடா இப்படி ஒரு ட்ரெய்லர் ஆகிட்டு எப்போ படம் வருங்கிற அளவுக்கு அது எதிர்பார்ப்பு உண்டாக்குச்சு. அது மாதிரி இரவு விழிகளும் சில ஷார்ட்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. கேமராமேன் பாஸ்கர் இருக்க வாழ்த்துக்கள் சார். அந்த டாப் ஆங்கிள் அப்படியே அந்த கார் போகிறதுலாம் ரொம்ப ரொம்ப மிரட்சியாக இருந்துச்சு. ஒளிப்பு ரொம்ப இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம். அப்புறம் ப்ரொடியூசர் அவரே கதாநாயகன், அவர் பேர் வற்புறுத்தி போட்டுட்ருக்காரு ஹீரோவா. ஆமாம், அவர் சிலது கதைக்கு தேவைப்படும். சில முகங்கள் வந்து இப்போ என் ராசவன் மனசில் வந்து அதுக்கு ராஜகிரண் தான், வேறு யாரும் இந்த நல்லி எலும்பு கடிக்க முடியாது, அதுக்கு அவர் தான். அந்த மாதிரி சில படங்களுக்கு அந்த உருவம் தான் கதாநாயகன், அழகா சிவப்பா அதெல்லாம் அது வேறு. இந்த கதைக்கு கரெக்டாக தேவைப்பட்டிருக்கு. ஆனால் ரொம்ப அதிகமாக முகமுடி போட்டு வந்துட்டிய, அங்கேயும் கொஞ்சம் உஷாராயிட்டார். அவர் ஃபுல்லாக தாங்க மாட்டாருன்ட்டு முகமுடி போட்டு எப்போ கட்டணுமோ எப்போ கழட்டிட்டார். டயருக்கு யோகமான நாள் தான் அவர் நடிச்சிருக்கிறாரு. இயக்குனர் சிக்கல் ராஜேஷ். சிக்கல்னால் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது, நாட்டிலே ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது. அது எப்போ கலைய போகிறோம் தெரியும், 2026 கலையும் எல்லாத்தையும், ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது. ஆனால் சிக்கலுங்கிறது எங்கள் ஊர் நம்மளை மாதிரி தான், ஊர் பாசம் உள்ளவர். ஊர் பேரை கூட வச்சுக்கிட்டாரு. த்ரில்லர் மூவி, நல்ல கண்டென்ட். சொல்லும்போது இன்றைக்கி பெண்கள் நிலை இந்த நாட்டில் எவ்வளோ மோசமாக இருக்குது.
நம்ம சொல்லிக்கிருக்கோம். அப்படியே பெண்கள் சுதந்திரமாக அடைஞ்சிட்டாங்க, பெண்கள் இன்றைக்கி ஆணுக்கு நிகர் பெண், பெண்கள் இன்றைக்கி புரட்சி பெண், புதுமை பெண், நம்மளாம் சொல்லிக்கிறது தான். அப்படியே இன்றைக்கி பெண்கள் மாதிரி கேவலமான இது இல்லை. சொன்ன மாதிரி அதுக்கு கொஞ்சம் சொன்னார், நைட்டில் போனால் தான் சுதந்திரம்னா பகலே போக முடியல. அன்றைக்கி சொன்னாங்க, எந்த ஒரு இரவில் ஒரு பெண் நகையெல்லாம் அணிஞ்சிட்டு எப்போ தனியாக போகிறாங்களோ அன்னைக்கு தான் சுதந்திரம்ட்டு. இன்றைக்கி நகை மட்டும் போகாது, கற்பும் போயிடும் போல. அதை அதுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த மாதிரி இந்த இறைவன் விழிகள் நல்ல ஒரு த்ரில்லருங்கும் போது உங்களுக்கு இப்போ பிஸ்னஸ் பிரச்சனை இல்லை, அப்படியே பண்ணிடலாம். படம் வெற்றியுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி எல்லோரும் பேசும்போது படத்தோட வெளியீடு, சின்ன படங்களுக்குள்ள பிரச்சனைகள், ரிலீஸில் உள்ள பிரச்சனைகள், ஆர் விஜயகுமாரில் சார்லேருந்து போஸ்டங்கட் சார்லேருந்து கலைஞர் மன்ன வரைக்கும் இன்றைக்கி அதுதான் இன்றைக்கி ஒரு ஆதங்கம், ஒரு கவலை. சினிமாவில் உள்ள ஒரு பெரிய இடர்பாடு. இன்றைக்கி படம் எடுக்கிறது இன்றைக்கி பெரிய விஷயமே இல்லை, அதை ரிலீஸ் பண்ணுறது தான் பெரிய விஷயமா இருக்குது. ஒரு சின்ன படத்தை ரிலீஸ் பண்ணுறது தான் முதல் வெற்றியாக இருக்குது. இன்றைக்கி நம்ம நிறைய சொல்கிறோம், தேட்டருக்கு வர மாட்டேங்கிறாங்க, தேட்ரு கிடைக்க மாட்டேங்குது, ஷோ மாற்றி கொடுக்குறாங்க. ஆளுக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம்ண்ணே, ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இது வந்து நம்ம ஒரு தேட்டருக்காரங்களை குறை சொல்லிட முடியாது, தயாரிப்பாளரும் குறை சொல்லிட முடியாது, மக்களுக்கு குறை சொல்ல முடியுமா, அவங்க குறை சொல்ல முடியாது. நிறைய சின்ன படங்களை அவங்க பார்த்து மிகப்பெரிய வெற்றியடை வச்சுருக்காங்க, எத்தனை சின்ன படம் ஓடி இருக்குது. அப்போ மக்களும் குறை சொல்ல முடியாது. இங்கே எங்கே என்ன சிக்கல், என்ன பிரச்சனை, இது ஆராய வேண்டிய விஷயமா இருக்குது தவிர இதில் ஒரு குற்றச்சாட்டாக ஒரு இதை நம்ம கொடுக்குற மாதிரி இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று உண்மை, முன்னெல்லாம் சினிமா நல்லா இருக்கணும்னு எல்லா சினிமாக்காரும் நினைப்போம், சினிமா நல்லா இருக்கணும் எல்லா தயாரிப்பும் நினைப்பாங்க, சினிமா நல்லா இருக்கணும் எல்லா நடிகரும் நினைப்பாங்க, சினிமா நல்லா இருக்கணும் எல்லா இயக்கமும் நினைப்பாங்க. ஆனால் இன்றைக்கி இல்லை, நான் நல்லா இருக்கணும், என் படம் மட்டும் ஓடணும், என் படம் ஓடாட்டேன்னா என் படத்தை எல்லாத்துலேயும் போட்டு நான் வசூல் வரணும், இத்தனை கோடி வசூல் நான் சொல்லணும். ஒரு ப்ரொடியூசரு எல்லா தேட்டரும் அவர் கவர் பண்ணிடுறாரு, இன்னொரு ப்ரொடியூசருக்கு தேட்டர் வேணுமெங்கிற அவங்க கவலைப்பட்டதில்லை. அப்போ இன்றைக்கி சினிமா அழிக்கிறது சுயநலம். என் படம் ஓடினால் போதும், என் படம் ஓடினான்னு ஓடாட்டேண்ணே அப்படி நினச்சா நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சம் சினிமா அணிஞ்சு அதில் நம்மளும் அணிச்சிடுவோம். யாரோ சுயநலத்தில் இருக்காங்களோ அவங்களும் அணிச்சிடுவாங்க. இது இப்போ ஒரு பொது பார்வை வேணும். சினிமா நல்லா இருக்கணும்னா நடிகர்லேருந்து தயாரிப்பாளர்லேருந்து இயக்குநர்லேருந்து எல்லோரும் நினைக்கணும். அது இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு கலைஞர் சார் சொன்ன மாதிரி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அதான் சார், பெரிய ஸ்டார் படமும் 5 தேட்டர் தான். வடபழனியில் கமலா தேட்டரில் போட்டால் உதயம் தேட்டரில் போடக்கூடாது, ஏஎம் ராஜேஸ்வரி, காசி, எஸ்ஆர் பங்கஜம் இதில் ரிலீஸ் பண்ணக்கூடாது. உதயத்தில் போட்டால் கமலா, அந்த சுற்றில் இருக்க இங்கிலீஷ் பண்ணக்கூடாது. அது மாதிரி அங்கே அபிராமியில் போட்டால் ஆல்புட் போடக்கூடாது, தேவியில் போட்டால் இங்கே சத்தியம் போடக்கூடாது. ஒரு கட்டுப்பாடு, ஒரு ஒழுங்கு இருந்துச்சு. இப்போ பெரிய படங்கள் வந்து சென்னையில் எத்தனை தேட்டர் இருக்கோ அத்தனை தேட்டரும் அவங்க படம் தான். அதனால் அது இனிமேல் 50 நாள் 100 நாள் ஓடுறதுலாம் வாய்ப்பே இல்லை. அதனால தான் உங்களுக்கு 3 நாள் 1 வாரம் கலெக்ஷன் முடிஞ்சு அடுத்து 2வது வாரம் பார்த்தா தேட்டரில் ஆள் இல்லை. இதில் ஒன்றே ஒன்று என்ன, இந்த விமர்சனம் பற்றி சொன்னாங்க. ஒரு காலத்தில் அப்போ தான் ஒரு இயக்குனர் படம் ரிலீஸ் ஆனாலோ, ஒரு தயாரிப்பாளர் படம் ரிலீஸ் ஆனால், அது முக்கியமாக இயக்குனர் தமிழ் ரிலீஸ் ஆகும்போது, படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சில வாரப்பத்தியில் வர விமர்சனத்தை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. இந்த வாரம் வரலைன்னா அடுத்த வாரம் வரும்ட்டு அடுத்த வாரம் அந்த புக்குக்காக காத்திருப்பாங்க. அடுத்த வாரம் இல்லைன்னா 3வது வாரம் வந்துட்டு அந்த புக்குக்காக வாங்கி பார்ப்பாங்க, இந்த வாரம் படத்துக்கு விமர்சனம் வந்திருக்கான்ட்டு. 3வது வாரம் வரலைன்னா அந்த பத்திரிக்கைக்கே இவங்க தொடர்பு கொண்டுருவாங்க, என்ன சார் படத்தோட விமர்சனம் போடலன்ட்டு.
அப்போது ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் விமர்சனத்துக்காக காத்திருந்தாங்க. ஒரு பத்திரிக்கையில் போடலாம் ஏங்குனாங்க. இன்றைக்கி சில விமர்சனங்களை கேட்கும்போது நம்புறது ஏன் அவங்களே விமர்சனம் பண்ணுறாங்கன்றது. சார் ஒரு சில ஆட்கள் வன்மத்தை கற்கிறவங்க, வன்மத்தை வியாபாரமாக்குறவங்க ஒரு சிலர், அவங்களாம் இப்போ விமர்சனம் பண்ணும்போது இந்தெல்லாம் என்ற நம்ம படத்தை விமர்சனம் பண்ணுறாங்கிற கவலை இன்றைக்கி இருக்குது. விமர்சனத்தில் சில படத்தை ஓச்சுப்புறாங்க. அந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியாக வன்மத்தை கற்கிறாள் விமர்சனத்தை தான் இன்றைக்கி ஆடியன்ஸ் மனநிலையை நம்புது. இன்றைக்கி நல்லபடியாக விமர்சனம் பண்ணால் அவங்களுக்கு ஒரு இதாக தெரியல. திட்டணும், ஹீரோ திட்டணும், டேரக்டர் திட்டணும், இவன் மடையன், இவன் அவன் திட்டினா அது சந்தோஷமாக இருக்குது. சில மக்களுக்கு அந்த மாதிரி ஆயிட்டாங்க. இதெல்லாம் சொல்கிறேன், இதெல்லாம் சினிமா கிடைச்சி இன்றைக்கி ஒரு வீழ்ச்சிக்கு காரணம். இன்னொன்று, இந்த நேரத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் இன்றைக்கி சின்ன படம் நல்லா ஓடணும்னு நினைக்கிறவங்க, சின்ன படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, சின்ன படத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிற அனைவரும் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்கு நம்ம வந்து நன்றியை தெரிவிக்கணும், ஒரு பாராட்டை தெரிவிக்கணும். ஏன்னா இன்றைக்கி அவர் உச்சத்தை அடைஞ்சு அவர் பார்க்காத வெற்றி இல்லை, அவர் பார்க்காத புகழ் இல்லை. ஆனால் இன்றைக்கி ஏதாவது ஒரு படம், சிறிய படங்கள் நல்ல படமாக இருந்தால் அந்த யூனிட்டை வீட்டுக்கு வரவழைச்சு வாழ்த்துறார் சார். யார் சார் வாழ்த்துறாங்க? இன்றைக்கி ஏதோ சிறிய படம் நல்லா இருக்குது அப்படின்னா அடுத்த நாள் அந்த யூனிட்டை போயிடுறாங்க. அழகாக அவங்களுக்கு பேசி வாழ்த்தி ஒரு ஸ்டில்லுக்கு போஸ்ட் கொடுத்து, ரஜினி சார் இந்த படத்தை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாருங்கிறதுக்காக அந்த படத்தை பல பேர் பார்க்குறாங்க. அப்போ ஒரு சிறிய பட வெற்றிக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் உதவி பண்ணுறாரு. ஏன்னா அவர் தான் சினிமா நல்லா இருக்குன்னு நினைக்கிறவர். எனக்கு தெரிஞ்சு பாட்ஷாவோ படையப்பான்னு தெரியல, வெற்றி விழா, அவர் படத்தை வெற்றி விழாவில் இயக்குனர் சேர்னு அழைக்கிறாரு. பொற்காலம் படம் படத்தை பாராட்டி அவருடைய வெற்றி விழாவில் அவருக்கு செயின் போகிறார். எந்த ஹீரோவுக்கு இந்த மனசு வரும்? அவங்க வெற்றி விழாவில் அவங்கள பற்றி பேசணும், அவங்கள பற்றி பொழுது பேசணும், அந்த படத்தை பற்றி பேசணும். ஆனால் ரஜினி சாரோட ஒரு நல்ல உள்ளம் இன்ன வரைக்கும் எத்தனை படங்கள் அவர் இயக்குனரையும் தயாரிப்பாளரையும் அழைச்சி வாழ்த்துட்டாரு. நான் சொல்கிறேன், இதே மாதிரி உச்சத்தில் இருக்க பெரிய பெரிய ஹீரோக்கள் நீங்கள் எல்லா படத்தையும் பாராட்ட வேணாம். நீங்கள் படம் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா, சின்ன படங்கள் ஏதாவது பிடிச்சிருந்தா, நல்லா இருந்தால் நீங்கள் சினிமாவுக்கு நல்ல நினச்சி அந்த யூனிட்டை கூப்பிட்டு வாழ்த்துங்க. இல்லையா, இந்த படம் பார்த்து நல்லா இருக்குன்னு ஒரு ட்விட்டர் போடுங்க. இது நீ சினிமாவுக்கு செய்கிற மிகப்பெரிய சேவை. நம்ம சம்பாதிச்சிட்டோம், நம்ம கோடிக்கணக்காக சம்பாதிச்சிட்டோம். அதுக்காக நீங்கள் எல்லா படத்தையும் பாராட்ட வேணாம், உங்களுக்கு பிடிச்சதா பாராட்டுங்க. இன்றைக்கி அது தேவை சார். இன்றைக்கி சிறிய படங்களுக்கு இந்த மாதிரி இப்போ வளர்ந்தவங்க, சிம்மாசனம் உட்கார்ந்துருக்கவங்க, நம்ம ஒரு காலத்தில் இந்த மாதிரி சின்ன படத்தை நடித்து தான் பெரிய ஆள் ஆகியிருக்கோம். இது மிகப்பெரிய இன்றைக்கி இருக்க காலகட்டத்துக்கு சிறிய நல்ல படங்களுக்கு பெரிய ஹீரோக்கள் அவங்க வாழ்த்தினாலே அது மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரும். அதை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். மற்றபடி இந்த இரவின் விழிகள் வாழ்த்து வந்த அனைவருக்குமே நன்றி. சிஸ்டர் மனோகர் சார், ஆமாம் அவங்க, ஆமாம் திருப்பாச்சியில் கிளைமேக்ஸு நான் ஒரு ஃபுல் செட்டப், பெரிய க்ரௌடு, வில்லன் பக்கத்தில் ஒரு காமெடி பண்ணணும், ஏற்கனவே ஒரு நடிகர் வச்சா சரியாக திருப்தி இல்லை. அவர் அது வரைக்கும் அவர் நடிக்க கூப்பிடலண்ணா. படம் முடிஞ்சு லாஸ்ட் கிளைமேக்ஸ் எடுத்துக்கிருக்கேன், என்னடா அப்படின்னு எனக்கு திருப்தி இல்லை. அப்புறம் இது கரெக்டாக அப்புறம் டக்குன்னு ஒரு பொறுத்திடுச்சு எனக்கு. சிசர் முகம் கரெக்டாக இருப்பார் அப்படின்ட்டு உடனே மேனேஜர் சொல்லி, சார் அவரை கூட்டுவாங்க சார்ன்ட்டு காலைல ஷூட்டிங்காக 10-11 மணிக்கு இவருக்கு ஃபோன் பண்ணி அப்புறம் வந்து தான் அந்த கிளைமேக்ஸு டைலாக், உங்கள் டைலாக் தான் இப்போ பயங்கர கிளாப்ஸ் நடந்துச்சு. ஆமாம் அங்கேயே பாருங்கள், தளபதி ஈக்குவல் பண்ணியிருக்கார் அவர். ஒரு நன்றி. இந்த படம் இரவின் விழிகள் மிகப்பெரிய வெற்றி அடைந்து இந்த இயக்குனர், தயாரிப்பாளர், நடித்த நடிகர்கள், டெக்னீஷியன் அனைவரும் பேரு புகழும் உடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.